அக்கன்ஷா பவர் இந்த நிறுவனம் ஐபிஓ வெளியிட போறாங்க. இந்த நிறுவனம் வந்து எஸ்எம்இ நிறுவனம், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்துடைய ஐபிஓ அப்டேட் தான் பார்க்க போறோம். அந்த அப்டேட் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த அக்கன்ஷா பவர் என்னைக்கு ஐபிஓ வெளியிட போறாங்க அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 27ஆம் தேதி ஓப்பனிங், க்ளோசிங் வந்து டிசம்பர் 29ஆம் தேதி. ஒரு ஷேரோட மினிமம் பிரைஸ் 52 ரூபாயிலிருந்து 55 ரூபாய். மினிமமா நம்ம ஒரு லாட்டுங்கிறத கண்டிப்பா வாங்கணும். இந்த நிறுவனம் ஒரு லாட்டுக்கு எவ்வளவு ஷேர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா 2000 ஷேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் வந்து ஜனவரி 1ஆம் தேதி, லிஸ்டிங் வந்து 3ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்க அப்ளை பண்ண ஐபிஓ உங்களுக்கு கிடைச்சதா, அலாட் ஆயிருக்கா ஆகலையாங்கிறது அலாட்மெண்ட் டே அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வந்துடும். அது இப்போ இந்த ஐபிஓ உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு எப்படி அப்ளை பண்றேன்னு தெரியல, ஷேர் மார்க்கெட்ல நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஸ்டாக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், ஸ்டாக்கை செல் பண்ணணும், இது எல்லாமே எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு எதுவுமே தெரியலையே எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா டைரக்டா நீங்க எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க, டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க எங்களுடைய நம்பருக்கு கான்டாக்ட் கூட பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. பட் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன் உங்களோட நம்பரை மட்டும் இனிமேல ஷேர் பண்ண வேண்டாம். அது ஒரு சேஃப்டிக்காக தான் சொல்றோம். ஏன்னா எங்களுடைய பேரை தவறா பயன்படுத்தி யாரோ, அந்த நபர்கள் யாருன்னு தெரியல, சில வளர்ந்து வரக்கூடிய நிறுவனங்கள் வந்து நாங்க நெஷர் கார்பரேட்லேருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறு. அது போல செய்யறவங்களுக்கு நான் வந்து மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து ஒரு தனித்துவத்தை வளர்த்துக்கோங்க. இன்னொருத்தர் பெயரை பயன்படுத்தி தவறாக இது போல குறுக்கு வழிகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாழ்மையா கேட்டுக்கொள்றோம். நாங்களும் படிப்படியா தான் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து மேல வந்தோமே தவிர டக்குன்னு யாருமே வர முடியாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சுதான் போக முடியும். அதே போல நீங்களும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸை வச்சு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணா கூட நீங்க தாராளமா எங்ககிட்ட கேட்கலாம். எங்களுடைய டீம் வந்து கண்டிப்பா உங்களுக்கும் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர இது போல குறுக்கு வழிகளை என்னைக்குமே பயன்படுத்தாதீங்க. தேங்க்யூ.